இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெக்கான் ஹெரால்டினுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் டிஎம்கே அலைன்ஸ் இப்படி இருக்குது சார், இன்னொன்று ஏடிஎம்கே அலைன்ஸ், குறிப்பாக என்டிஏ அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சமீபத்தில் செங்கல்பேட்டில் நடந்த அந்த கூட்டம், நீங்களும் அதில் போயிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் டிஎம்கேக்கு ஒரு டஃப் கொடுக்குமா? நிச்சயமாக. அது ஆன் பேப்பர் ஆன் கிரவுண்ட் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ். அவங்க கீழே ஜெல் ஆகிட்டாங்கன்னா டிஎம்கேக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஃபீல்டில் வரும். ஸ்ட்ராங்காக ஜெல் ஆகணும். அவங்க ஸ்ட்ராங்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலை செஞ்சு, ஏன்னா கான்ட்ரடிக்டிங் பீப்புள் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ்ஸை திட்டிகிட்டு இருந்தார், இபிஎஸ் டிடிவியை திட்டிகிட்டு இருந்தார். ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் ஆகாது. இது போன்றவங்க ரொம்ப இது வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் திட்டி கொண்டு இருந்தவர்கள், பர்சனலாக அட்டாக்ஸ் பண்ணவங்க எல்லாம் ஒரு இடத்துல சேரும்போது அதே காங்கிரஸ் பிரச்சனை தான். தலைவர்கள் ஒன்று கூடலாம், தலைவர்கள் கை குலுக்கலாம், தலைவர்கள் ஆற தழுவி தங்களுடைய பரஸ்பரம் மரியாதையை தெரிவித்து கொள்ளலாம். கீழே தொண்டர்கள் வேலை செய்வாங்களான்னா அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் என்டிஏ நிச்சயமாக பிஜேபி திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபைட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய அலையன்ஸை கட்டமைச்சிருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம். தினகரன் அவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு எடப்பாடி பழனிசாமியோட மேடையில் நிற்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேரையும் கை குலுக்க வைக்கிறாங்க. 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்கார வைக்கிறாங்க. தினகரன் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க, இது பங்காளி சண்டை, என் குடும்பத்திலேயே சண்டை வந்தது. அப்போது என்னோட ஒய்ஃபுடைய அக்காவுக்கு கல்யாணம் நடக்கும்போது எனக்கு பத்திரிக்கை கிடையாது. அடுத்த வருஷமே எங்கள் அத்தை பொண்ணு தான் என் ஒய்ஃபு, அவங்களோட எனக்கு கல்யாணம் நடந்தது. குடும்பங்களில் இப்படி தான் இருக்குங்கலாம் ஒரு தனியார் தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போ பிஜேபி எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. யுனைட்டடாக இருங்க, உங்களுக்கு என்னென்ன அரசியல் ரீதியாக தேவைப்படுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது என்டிஏ இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியை கட்டமைச்சது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். இப்போ திமுக கூட்டணியில் அந்த கூட்டணி ஆட்சி, அந்த சர்ச்சைகள் ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் தினகரன் அவர்கள் சமீபத்தில் பேசும்பொழுது, நான் போட்டியிடல, எங்கள் ஆட்கள் அமைச்சர்கள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புது விவாதம். அமைச்சர்கள் ஆவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையை தவிர, என்னுடைய விருப்பமே தவிர, என்னுடைய நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, இது எல்லாமே இதில் பிஜேபி என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். அதிமுகவுக்கு கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், திமுகவுக்கு என்ன ஸ்டாண்டோ அதோ தான், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இதை ஏன் இப்போ பேசணும். பட் பிஜேபி அதை ரொம்ப பிரச்சனை பண்ணி அதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக அவங்க பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அவங்க பண்ணுவாங்க. சார், நீங்கள் சொல்லிச்சு பார்த்தா அதிமுகவோட பாஜக தான் அந்த கூட்டணியில் நிறைய ஒர்க் பண்ணுது, அந்த கூட்டணிக்காக. ஆமாம், நிச்சயமாக. அதிமுக ஒர்க் பண்ணலன்னுலாம் சொல்ல வரல. அதிமுகவுக்கு என்னன்னா, நம்மளுடைய ஓட் பர்சன்டேஜ் நமக்கு வந்தால் போதும், அந்த கோர் ஓட் பேங்க்கை ஏடிஎம்கே சேவ் பண்ணிக்கணும், அதுக்கான வேலைகளை அதிமுக பார்க்குறாங்க. ஆனால் பாஜகவுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய கட்டாயம் இருக்கிறது. எல்லா மாநிலத்திலையும் அவங்களால அலையன்ஸை கட்டமைக்க முடியுது, எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணவே முடியலையே. காங்கிரஸுக்கு யார் யார் தோல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணோம், அவங்கள நம்மளால் ஆட்சியிலேருந்து அகற்றவே முடியலையே. இந்தியா ஃபுல்லாக ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க பிஜேபிக்கு. அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ பிஜேபிக்கு. எல்லா ஊர்லேயும் போடுறாங்கப்பா, இந்த ஊரில் மட்டும் ஏன்ப்பா போட மாட்டேங்கிறீங்க, அப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னும் போது, அப்போ நான் இங்கே நான் வேகமாக இறங்குறேன். ஏன்னா போன முறை டிடிவி தினகரன் அவர்களை சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. அது ஒத்துக்கலைன்னா கடைசி வரைக்கும் அதை இழுத்துட்டாங்க பிஜேபியும். ஸோ எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அதை பேச முடியாதுன்னு அமித்ஷா கிளம்பி போயிட்டார். ஸோ இப்போ அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க முன்கூட்டியே இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுதான் டிஎம்கேவும் காங்கிரஸ்க்கு சொல்கிறாங்க, அவங்க அலையன்ஸில் பிரச்சனை இருக்குது, அவங்க முன்கூட்டி பண்ணுறாங்க. இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? இங்கே தான் பிரச்சனையே இல்லையே, நமக்கு எல்லாம் சீட்டு ஏற்கனவே கண்டெஸ்ட் பண்ணதான், அதில் 1-2 கூடவோ குறையவோ வாங்கிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதான் திமுகவோட ஸ்டாண்டு. ஆனால் இப்போது தினகரனுடைய அந்த இணைப்பு அப்படின்றது குறிப்பாக அவங்க எண்ணம் என்னென்னா, ஒரு 20 தொகுதிகளில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு. ஆனால் அந்த ஓட்டர்ஸ் முதல்ல டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க சார், அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டின்றது இருக்குமா? இல்லை, அது நடக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஷயம். நடக்கும்ன்ற நம்பிக்கையில் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க, அது நடக்காதுன்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு நம்பிக்கை தான். அப்போவே கூட அதிமுக என்ன சொன்னாங்க, 21 தினகரனால ஓட்டு பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பிரிச்சார்ல. ஸோ அது நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி இருக்கும்னு. பட் அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் அந்த அலையன்ஸில் நிச்சயமாக இருக்குது.
சார் அதே போல் இப்போது பிஜேபியோடைய அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் குறிப்பாக? 19க்கு அப்புறமே அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது தானே இருக்குது. 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களே, அது ஏடிஎம்கேவால் ஜெயிச்சாங்களாங்கிறதெல்லாம் நம்ம விவாதம் தான் பண்ண முடியும். அவங்க பாஜக சிம்பிளில் தானே நின்னாங்க, பாஜக தானே அவங்க 4 பேருமே சட்டமன்றத்தில் அவங்க பாஜகன்னு தானே அவங்கள அழைக்கிறாங்க. அப்போ அக்செப்டன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. சரி 21 விட்டுருங்க, 24ல் இதுவரைக்கும் இல்லாத, வரலாற்றில் இல்லாத மாதிரி பாஜக ஒரு அலையன்ஸை இங்கே கட்டமைக்கிறாங்க. அந்த அலையன்ஸுக்கு வந்து மாநில தலைவரான அண்ணாமலை தலைமை தாங்குகிறார். என்டிஏ தமிழ்நாடுங்கிறாங்க. பிரதமர் 11 முறை தமிழ்நாட்டுக்கு வராரு, அமித்ஷா 4 முறையோ 3 முறையோ வராரு. கிட்டத்தட்ட 19 + 4 முக்கிய தலைவர்கள், ஒரு 23லேருந்து 24 தொகுதியில் பாஜக தன்னுடைய சின்னத்தில் போட்டியிடுகிறது. 11% ஓட் ஷேர் வாங்குறாங்க. அலையன்ஸ் வந்து 18% ஓட் ஷேர் வாங்குது. அக்செப்டன்ஸ் இல்லாமையா 11% வாங்குறாங்க. அப்போ அந்த 11% தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா? அவங்க என்ன வேற எங்கேருந்து, வேற ஏதாவது கிரகத்திலேருந்து வந்தாங்களா? அவங்க அக்செப்டன்ஸ் இருக்குங்க பிஜேபிக்கு. அக்செப்டன்ஸ்லாம் இல்லாமல்லாம் இல்லை. 2019 அது வந்து ஒரு வேவ், இட் வாஸ் அன் ஆன்டி மோடி வேவ். அதை வந்து டிஎம்கே வந்து ரொம்ப அழகாக கட்டமைச்சாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் கொண்டுட்டு போகிறாங்களா? இல்லை, ஆன்டி பிஜேபி வேவா அது அப்படியே அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. 2019 ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கலை. அப்படி இருக்கும்போது 24ல் அவங்களுக்கு வந்து 11%ங்கிறது வந்து அக்செப்டன்ஸ் இருக்குதுங்கிறது அர்த்தம். ஆனால் ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. அதுவும் அதை வந்து டிஎம்கே அறுவடை பண்ணுறதுக்கு தான் அதை அறுவடை பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏங்கிறார் முதலமைச்சர். ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. 3 முறை அப்படிதானே ஜெயிச்சிருக்காங்க. பாஜகவை காட்டி தானே பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் முடிஞ்சிருக்குல சார், இப்பவும் 26 அங்கதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவர் என்னன்னா, என் கவர்மெண்ட் மேல நீங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது, நான் இதை பண்ணனா பண்ணலையான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் இதை வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுவா மாற்றணும். அதுக்கு தான் அவர் மாத்துறாரு. நான் பாஜகவையே திட்டிகிட்டு இருந்தா, பாஜக இதை பண்ணல, பாஜக அதை பண்ணல, பாஜக வந்து திருப்பரங்குன்றத்தில் மத அரசியல் பண்ணுது, பாஜக வந்து இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்குது, பாஜக வந்து 3 லாங்குவேஜ் பாலிசியை தமிழ்நாட்டில் இம்போஸ் பண்ண போகிறாங்க, பாஜக வந்து கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது, பாஜக இதை பண்ணுது, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக வரும்போது இதெல்லாம் அவங்க பண்ணல, அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம கூட நாங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேசிக்கலாக இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. தான் மேலே இருக்கிற குறைகளை எல்லாம் மக்கள் பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவர் வந்து யார் மேலெல்லாம் இவருக்கு குறை இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் சொல்லும்போது என்னுடைய விஷயங்கள் மறையணும், வேற ஒரு விஷயம் வெளியில் வரணும். ஸோ அப்படி தான் டிஎம்கே வந்து 24லேயும் அவங்க மேலே ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, பாஜகவை காட்டி தான் ஜெயித்தாங்க. 26ல் அதே ஸ்ட்ராட்டஜி தான், பாஜகவை காட்டி இப்போ இன்னும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. பாஜகவுக்கு, அதிமுகவுக்கு போடுற ஓட்டு பாஜகவுக்கு போடுற ஓட்டு. ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா, அதிமுகவுக்கு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும். இதையே பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க 6 வருஷமா. திமுகவுக்கு பாஜகவும் ஒத்துக்கிறாங்களா? இல்லை, பாஜக வந்து அவங்களுடைய நேஷ்னல் லெவல் பாலிசிஸ் வந்து இங்கே அவங்களால அதை ட்வீட் பண்ண முடியல. அதனால அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல. ஹிந்தி அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்துத்வா, சன்ஸ்கிரிட் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்கள் என்ன ஆச்சு, திருப்பரங்குன்றத்தில் வந்து இதே வேறு மாநிலமாக இருந்தால் மக்களே போய் விளக்கேற்றிட்டு வந்திருப்பாங்க. இங்கே என்ன ஆச்சு, திருப்பரங்குன்ற மக்கள் வந்து அந்த ரைட் விங் ஆக்டிவிஸ்டை அலோவே பண்ணலை. ஆனால் சார், அந்த கூட்டத்திலே மோடி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை திமுக செய்கிறாங்கன்றதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. அப்போது இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்லையுமே அந்த இந்துத்துவாவை வந்து நம்ம இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போகலான்னு பிஜேபி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க டெம்பிள் பற்றி ஏன் பேசுகிறாங்க? நடக்குதோ இல்லையோ, அது ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, நாம ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். நாம ஏன் நம்ம ட்ராக்கை விட்டு போகணும்? நம்ம ட்ராக்லேயே நம்ம போவோம். வடகிழக்கு மாநிலங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள், அங்கெல்லாம் வந்து அவங்க பீஃப்க்கு அகைன்ஸ்டாக எதுவுமே பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க வந்து ரொம்ப பேசுறது இல்லை விஷால். இதுவே ரொம்ப, இவங்க பேசுறதே ரொம்ப கம்மி. லைட் பாலிடிக்ஸ், வேற எதுவுமே பேசலையே. முன்ன என்ன பண்ணாங்க, வெற்றிவேல் வீரவேல்னு பேசினாங்க. இப்போ அதெல்லாம் பேசுறது இல்லையே தமிழ்நாட்டில். ஜெய் ஸ்ரீராம் கூட பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, சொல்ல முடியாது.
அன்னைக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அன்னைக்கு வந்து ஹிந்தியில் கோஷம் போட்டாங்க. அதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அந்த ஹிந்திலலாம் கோஷம் போட மாட்டாங்க. தமிழ்நாடு பாஜக மீட்டிங்கில் எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி. பாஜக வந்து அந்த அந்த அவங்களுக்கு வந்து இதில் பண்ண முடியல. திருப்பரங்குன்றம் என்னாச்சு? அந்த 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 கிராம மக்களே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. கடை அடைங்கன்னா அதெல்லாம் அடைக்க மாட்டோம். அப்போது அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி அந்த விஷயத்தை கொண்டு வர்றது? மதுரையிலையோ இல்லை மற்ற இடங்கள்லையோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஷோவே நடத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த ஷோவெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுது, இப்படி தானே நாம் இருக்கிறோம், நாமே மாறிக்கணும். இம்பாக்ட் ஆகலனாலும் மற்ற பகுதிகளில் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படும். ஒரு இம்பாக்டும். அப்போ எப்படி சார் இந்த வளர்ச்சி அப்படின்றது எப்படி நம்ம எடுத்து வளர்ச்சி வந்து இவங்க கோயில் பற்றி பேசுகிறாங்கிறதுக்காக வளர்ச்சி வருதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இவங்க வந்து அண்ணாமலை போன்ற தலைவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கட்சியிலேயே வந்து அண்ணாமலை போன்ற தலைவர்களுக்கு வந்து ஒரு எழுச்சி வருது. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அரசியலை பேசுகிறாங்க, அதனால ஓட்டு வருது. இவங்க முருகனை பற்றி பேசுறதுனாலையோ இல்லை வந்து திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றிடுவாங்கங்கிறதுக்காகலாம் மக்கள் ஓட்டு போடல. அந்த தப்பு கணக்கெல்லாம் யாரும் போட வேணாம். இங்கே கோயம்புத்தூரில் என்ன பேசினார் அண்ணாமலை? நான் டெல்லிக்கு போனேன்னா நான் இதெல்லாம் கொண்டு வருவேன்னு பேசினார். பொள்ளாச்சியில் என்ன பேசினார்? அதையே தான் பேசினார். பாஜக ஏன் 11% ஓட்டு வாங்குச்சு 2024னா அவங்க திருப்பரங்குன்ற கோயிலை பற்றி பேசினாங்களா, இல்லை வெற்றிவேல் வீரவேல் பற்றி பேசினாங்களா, இல்லை கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்களா, அதை பற்றி பேசினாங்களா, இல்லை அயோத்தியா பற்றி பேசினாங்களா? எதை பற்றி பேசினாங்க? டெவலப்மெண்ட் கொடுப்போம், திமுக ஆட்சி சரியாக டெவலப் பண்ணல, டபுள் என்ஜின் வரும், நான் டெல்லிக்கு போனேன்னா நான் கோயம்புத்தூருக்கு இதை கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் பண்ண முடியும். வளர்ச்சியை பற்றி பேசுனதுனால தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் கோயிலை பற்றி பேசுங்க, ஓட்டு போட மாட்டாங்க. 2021 என்னாச்சு? இவங்க வந்து வேல் யாத்திரை அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. எந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாச்சு? ஏதாவது இவங்க வேல் யாத்திரை போன இடத்துல ஜெயிச்சாங்களா? இல்லை. ஸோ பாஜக எடுக்கின்ற மத அரசியலால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் பாஜகவுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க வளர்ச்சி அரசியலை எடுக்கும் பொழுது தான் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. இன்னொன்று, அவங்க வந்து அண்ணாமலை போன்றவர்களை லோக்கல் லீடர்ஷிப்பை வந்து அவங்க க்ரூம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லோக்கல் லீடர்ஷிப்புக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கட்சிக்குள்ளே இருக்குது, ஒரு எந்தூசியாசம் வருது. ஸோ அதனால் இன்னொன்று, அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து ரொம்ப போல்டாக பேசுகிறது நிறைய மக்களுக்கு இங்கே பிடிக்கும். ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் ஒரு மேல் டாமினேட்டட் பாலிட்டிக்ஸில் தைரியமாக எல்லாரையும் எதிர்த்து பேசும்போது எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அவரை வந்து ஒரு பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். அந்த மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் அந்த அடாவடி அரசியல் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்ததுனால தான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களே தவிர அவங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும். இவங்க ஒன்று கிரியேட் பண்ணுற வரைக்கும் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பாஜக பயப்படுது. திருப்பரங்குன்றம் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். திரும்ப சொல்கிறேன், அந்த மக்கள் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்களா இல்லையா? அதுதான் தமிழ்நாடு. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த இந்திய அலைன்ஸில் வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க, குறிப்பாக ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து தேமுதிகவாக இருக்கட்டும், ஓபிஎஸ், இவங்களாம் வருவாங்களான்னு ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ இவங்க எந்த அளவுக்கான அவங்களோட டெசிஷன் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஓபிஎஸ் பிஜேபிக்கு போவார் கன்ஃபார்ம். ஆமாம், ராமதாஸ் அவர்களும் பிஜேபிக்கு போகிறது தான் அவருக்கு சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா வேற எங்க அவர் போவார்? டிஎம்கேல அவருக்கான கதவுகள் அன்புமணி அவர்கள் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு டிமாண்ட் அவர் டிமாண்ட் வைக்கிற இடத்துலலாம் இல்லை விஷால். அதெல்லாம் கிடையாதுங்க. டிமாண்ட் வைக்கிற இடத்துலலாம் அன்புமணி இல்லை. பாஜக நினைச்சதுன்னா ராமதாஸ் உள்ள வந்துடுவார். தேமுதிக கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். காங்கிரஸ் இருக்கிற இடத்துக்கு அவங்க போகமாட்டாங்கங்கிறது என்னுடைய தகவல். ஸோ அதனால திமுகவுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதிலளித்தமைக்கு நன்றி சார். நன்றி. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.